பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய மிகவும் பரிசுத்தமுள்ள நாமம் இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையில் மகிமைப்படட்டும். பிரியமுள்ள தேவ பிள்ளைகளை நாம் ஒரு மனதோடு 2021 பிப்ரவரி மாதம் சனிக்கிழமை 20ஆம் தேதி நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படியாக, நம்முடைய தேவனை துதிக்கும்படியாக சர்வ வல்லமையுடைய நம்முடைய தகப்பன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காய் நன்றியுள்ள இருதயத்தோடு துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றிகளை செலுத்துவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. கடந்த பகல் முழுவதும் நம்மை பாதுகாத்தாரே, அந்த கிருபைக்காக நம்ம அவரை துதிப்போம். கடந்த ராத்திரி நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுத்தாரு, அதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த பகலில் நம்மை ஆரோக்கியத்தோடும் சுகத்தோடும் எழுந்திருக்க செய்தாரே, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். இந்த பகலிலே நம்மை வெற்றியோடு நடத்தி கொண்டு போகிற அவருடைய கிருபையை நினைத்து நாம் துதிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரங்களை சொல்லுவோம், ஸ்தோத்திரிப்போம். ஆமேன். அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா, நீர் எங்களை பாதுகாத்து நினைத்து துதிக்கிறோம். நீர் எங்களை பராமரித்ததை நினைத்து துதிக்கிறோம். எங்களை அப்பா நடத்தினீர், அதை நினைத்து துதிக்கிறோம். எங்கள் தேவைகளில் எல்லாம் உடைய கிருபை கூட இருந்ததே அப்பா. எங்களுக்கு உணவும் உடையும் கொடுத்து பாதுகாத்தீங்களே, ஸ்தோத்திரம். எங்களுக்கு தங்க இடத்தை கொடுத்து ஆசீர்வதித்தீங்களே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவையான பொருளாதார தேவைகள் எல்லாம் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்தீரே, ஸ்தோத்திரம். பாவத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கினீங்களே, ஸ்தோத்திரம். ஆமேன். ரட்சிப்பின் சந்தோஷத்தை எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. அப்பா, நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நாங்கள் உண்மையை துதிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. துதிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்கள் தேவனாக இருக்கிறீரே, நன்றி அப்பா. நீர் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறீரே, ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். நீர் எங்களோடு பேசி கொண்டு இருக்கிறீர், அதற்காக அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. எல்லாரும் ஒருமுறை கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இதுவரை தேவன் நம்மை நடத்தி கொண்டு வந்தார், இதுவரை தேவன் நம்மை பராமரித்தார், அதற்காக அவருடைய கிருபை நினைத்து அவர் கைகளை பிடித்து நடத்தினார், அதை நினைத்து ஆமென் அவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். 7வது சங்கீதம் 10வது வசனம். செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரட்சிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது. 17வது வசனம். நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். நாம் ஒரு மனதோட தேவனை துதிப்போம். எல்லாரும் சேர்ந்து நாம் துதிப்போம். யாரும் அமைதியாக இருக்காதீங்க. எல்லாரும் ஒரே மனசோடு ஒரு இருதயத்தோடு நாம் தேவனை துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு மனதோடு உம்மை துதிக்கிறோம். நாம் ஜெபிப்போம், கண்களை மூடுவோம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பகலுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த பகல் முழுவதும் எங்களை பாதுகாத்து நடத்தின கிருபையை நினைத்து துதிக்கிறோம். கடந்த ராத்திரி எங்களுக்கு கொடுத்த நல்ல தூக்கத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமேன். ஜீவனோடு இந்த நாளை காண செய்தீர், அதற்காக நன்றி அப்பா. இந்த நாளில் உம்முடைய கிருபையால் எங்களை மூடி மறைக்கிறார், அதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நன்றி, உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் அப்பா. இந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். இவருடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய வேலை செய்கிற இடம் ஆசீர்வதிக்கப்படட்டும், இவருடைய சரீரம் ஆசீர்வதிக்கப்படட்டும். இவர்கள் தேசத்தில் ஆமென், இவர்கள் ஒரு கனத்துக்குரிய பாத்திரமா இயேசுவின் நாமத்தில் மாறட்டும் அப்பா. விசேஷமாக வியாதி இருக்கிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகமாகட்டும். வியாதியின் கட்டு, வியாதியின் பிணைப்புகள், வியாதியின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஜனத்தை விட்டு போகட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தில் வியாதியின் வல்லமைகள் விட்டு போகட்டும் என்று ஜெபிக்கிறேன். கர்த்தாவின் பரிபூர்ண சுகம் கொடுத்திட ஸ்தோத்திரம். விசேஷமாக கால் முட்டி வலியால் ஆமென் நீர்க்கோவைகளால் கஷ்டப்படுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவர்கள் சுகமாகட்டும், அவர்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். என்ன பிரச்சனைனால அந்த வலி வந்தாலும் right now in the mighty name of Jesus, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். அந்த கால் வலிகள் சுகமாகட்டும். கால் மடக்க முடியாமல் நீட்ட முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஆமென். கீழே உட்கார்ந்து ஜெபிக்க முடியாமல் இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும். ஹல்லேலூயா. நடக்கும் போது வருகிற வலிகள் இயேசு நாமத்தில் மாறி போகட்டும். ஆமென். பரிபூர்ண சுகம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். கால் முட்டில் நீர் கொடுத்தீர், அதற்காக நன்றி அப்பா. நீர் சுகத்தை கொடுத்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அதுபோலப்பா பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, சுகத்தை
கொடுங்க. எல்லா அசௌகரியத்திலிருந்து பச்சிளங்குழந்தைகளை சுகத்தை கொடுங்க. விடுதலை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிள்ளைகள் சுகமாகட்டும், பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். எல்லா அசௌகரியங்கள் அவர்களை விட்டு மாறி போகட்டும். அப்பா பொருளாதார நெருக்கடியில் கடந்து போகிறவர்கள், ஆமென், வேலை நிமித்தம் கஷ்டப்படுகிறவர்கள், ஆமென், பிஸ்னஸில் வெற்றி அடையாமல் இருக்கிறவர்கள், வேதனையோடு இருக்கிறவர்கள், ஆமென், கடன் கொடுத்தவர்கள், ஆமென், வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளிலிருந்து எல்லாம் அவருடைய விடுதலை கொடுங்க அப்பா. நீர் அற்புதம் செய்யணுமே. ஆமென். கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. இந்த நாள் இயேசு நாமத்தில் ஒரு அற்புதமான விடுதலை உடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த பகலில் நீர் எல்லாரையும் ஒருபோல ஆசீர்வதிக்கிறேன். நாளை உலகம் முழுதுமாக நடக்கிற சபையை ஆசீர்வதிங்க. உலகம் முழுதும் இருக்கிற தேவ சபைகள் பலன் பெற்று, ஆமென், புத்துணர்ச்சி பெற்று, ஆமென், வளர்ச்சி பெறும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெருகி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தேவன் பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் பகலில் செய்யட்டும். ஆமேன். ஒரு பெரிய வாஞ்சையோடு எதிர்பார்ப்போடு தேவனுடைய பிரசனத்தில் நீங்கள் காத்திருங்க. இந்த பூமியில் நாம் வாழும்போது தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கொண்டு வாழ வேண்டும். காரணம், நம்முடைய தேவன் எப்பொழுதும் நமக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். இந்த பகலில் நீங்கள் இந்த பூமியில் வாழும்போது ஆமேன், நீங்கள் பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு தேவன் எனக்கு பெரிய காரியத்தை செய்வார் என்று சொல்லிக் கொண்டிருங்க. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு என் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது, அவர் என் மீது வைத்திருக்கிற மனதுருக்கம் பெரியது. ஆமேன். அவர் தேவையான ரிசோர்ஸ் எனக்கு ஓப்பன் பண்ணி கொடுப்பார். ஆமேன். என்ற விசுவாசத்தோடு என்னை வளரச் செய்வார் என்று நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். நாம் ஒரு மனதோடு தேவனுடைய வசனத்தை தியானிப்போம். யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம் தேவன் இன்றைக்கு நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது. அதாவது யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனம். ஆமேன். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்து, ஆமேன், ஒரு மகா பிரதான ஆசாரிய ஜபம் என்ற ஒரு அதிகாரத்தில் இதை நாம் அறிந்திருக்கிறோம். இயேசு சிலுவை மரணத்துக்கு முன்பாய், இந்த பூமியிலிருந்து எடுப்பதற்கு முன்பாய் தம்மோடு கூட இருந்த சீஷர்களுக்காய் ஜபிக்கிற ஒரு அதிகாரமாக இருக்கிறது. இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெரியும். அவர் சீஷர்களுக்காய் மட்டுமல்ல, ஆமேன், அவர் சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு கூட எழுதப்பட்டிருக்கிறது. இது நமக்காய் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இனி நாம் சுவிசேஷத்தை சொல்லி யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் இந்த வசனம் அவர்களுக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நேரம் கிடைத்தால் அதை வாசித்து பாருங்க, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். 17-18 யோவான். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல, அப்போ பிதாவு இயேசுவை இந்த பூமிக்கு உலகத்திற்கு அனுப்பினது போல. ஃபார் வாட்? எதற்காக? அவருடைய திட்டத்தின்படி, அவருடைய வாஞ்சையின்படி, அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற அனுப்பினார். நமக்கு தெரியும், இந்த ஒருத்தரும் ஒரு இடத்திற்கு அனுப்பப்படுவார்கள். ஒன்றை செய்து முடித்து விட்டு அனுப்ப முடியாது. ஒரு ஈஸியான எடுத்துக்காட்டு என்றால், ஆமீன், ஒரு தேசத்திலிருந்து வேற ஒரு தேசத்திற்கு தூதர்களை அனுப்புவார்கள். அதாவது தூதர் என்றார் அம்பாசிடர். ஆமீன். இந்த தேசத்தின் காரியத்தை பர்மனண்டா இருக்கிற அம்பாசிடர் மாதிரி இல்லை. ஆமேன். ஒரு சில காரியங்களை செய்து விட்டு திரும்பி வர போகிறவர்கள், ஆமேன், அனுப்புகிறது போல. ஆமேன். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல பிதாவு இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமேன். ஒரு திட்டத்தின்படி, ஒரு தேவைக்காய் தேவனுடைய வாஞ்சையை நிறைவேற்றி முடிக்கும்படியாக அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். பிதா இயேசுவை எப்படி பூமிக்கு அனுப்பினாரோ, எதற்காக அனுப்பினாரோ, அது போலவே இயேசு இந்த பூமியில், ஆமேன், அவரை விசுவாசிக்கிற நம்மை அனுப்பி இருக்கிறார். இயேசு ஒரு திட்டமாக இந்த பூமிக்கு வந்தார். இயேசு இந்த பூமிக்கு வந்தது ஒரு திட்டத்தை நிறைவேற்றும்படியாக வந்தார். அதை நிறைவேற்றிவிட்டு அவர் திரும்ப போனார். இது போல இந்த சத்தத்தை கேட்கிற கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் கவனமாய் கேளுங்க. என்னையும் உங்களையும் அவர் ஒரு திட்டத்தின்படி இயேசுவை அனுப்பினது போல நம்மையும் அனுப்பி இருக்கிறார். மறந்து போகாதீங்க, இந்த வசனத்தை மறந்து போகாதீங்க. நானும் அனுப்பப்பட்டவன். சொல்லுங்க, நானும் அனுப்பப்பட்டவன், நானும் அனுப்பப்பட்டவள். இந்த சத்தத்தை கேட்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த ஒவ்வொருவரும் பிதாவினால் அனுப்பப்பட்டவர்கள், பிதாவினால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அதுவே சொல்லுங்க, அது உங்கள் அனுபவத்தை மாற்றும், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். நான் அனுப்பப்பட்டவன். எங்கிருந்து? நான் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டவன். ஆமேன். ஒரு பெரிய திட்டத்தோடு பிதாவாகிய தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் என்னை அனுப்பினார் என்ற அந்த உணர்வோடு நாம் வாழும்போது நம்முடைய பர்சனாலிட்டியில் ஒரு மாற்றங்கள் வரும். ஆமீன். நான் சாதாரணமாக இந்த பூமியில் வரவில்லை, சும்மா வந்து போக நான் இந்த பூமிக்கு வரவில்லை. என்னை பரலோகத்தின் தகப்பன் அனுப்பினார் ஒரு திட்டத்தோடு. ஆமீன். அது சாதாரண திட்டம் அல்ல, அது மிகப்பெரிய திட்டம். ஆமீன்.
அது கிரேட்டர் பர்பஸ். ஆமேன். அதற்காக என்னை அனுப்பியிருக்கிறார். இயேசுவை எதற்காக அனுப்பினாரோ அது போலவே நம்மையும் அனுப்பியிருக்கிறார். ஆமேன். அதற்கு பிறகு இயேசு திரும்ப எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர் சொன்ன ஒரு வாசனம் 17:4, பூமியில் நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஆமேன். நீர் என்னை எதற்காக இந்த பூமியில் அனுப்பினீரோ அதை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நாம் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும் போது அப்படி சொல்லுகிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். ஆமேன். இந்த என்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நான் குளோரிஃபை செய்தேன், மகிமைப்படுத்தினேன். என் இயேசு, ஆமேன், என் காரணம், என்னுடைய வாழ்க்கை காரணம் இயேசுவை மகிமைப்படுத்தும்படியாய் வாழ்ந்தேன் என்று எனக்கு செய்ய திட்டத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்ல வேண்டும். பவுல் சொன்னது போல, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டு என்று சொன்னது போல நாம் ஒரு திட்டத்தோடு வாழ்கிறோம். நமக்காக ஒரு திட்டத்தை தேவன் இந்த பூமியில் வைத்திருக்கிறார். அதை நாம் நிறைவேற்ற வேண்டும். அதுதான் நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும், இலக்காக இருக்க வேண்டும். நான் எதற்காக வந்தோனோ அதை நிறைவேற்றி முடித்து இயேசுவை மகிமைப்படுத்தி, பிதாவே நீர் எனக்கு கொடுத்த திட்டத்தை நான் செய்து முடித்திருக்கிறேன் என்று சொல்லுவது தான் நம்மை அனுப்பப்பட்டிருக்கிற நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நாம் சொல்லுவோம் இல்லையா, நான் என் கடமையை செய்து முடித்து விட்டேன் என்று. அப்படியா அந்த கடமையை செய்து முடித்தோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு வர வேண்டும். இயேசு பூமியில் இருந்த போது இயேசு சொன்னார், நான் உலகத்தின் வெளிச்சம். இயேசு இந்த உலகத்திற்கு, ஆமேன், எல்லா மனுஷருக்கும் எப்படி வாழ வேண்டும் என்று ஒரு வழிமுறையை காண்பித்து கொடுத்தார். பிதாவின் சித்தம் என்ன, பிதாவின் வாஞ்சை என்ன, பிதாவின் சுபாவம் என்ன. என்னை பார்த்தவர்கள் பிதாவை பார்த்தார்கள் என்று இயேசு சொல்கிறார். என்னை பார்த்தால் பிதாவை பார்த்தீர்கள். இயேசு பிதாவின் சுபாவத்தை வெளிப்படுத்தினார், பிதாவின் சாந்த குணத்தை வெளிப்படுத்தினார், பிதாவினுடைய அன்பை வெளிப்படுத்தினார், வழி தெரியாதவர்களுக்கு வழியை காண்பித்து கொடுத்தார். ஆமேன். ஸ்தோத்திரம். பிதாவுடைய வழியை காண்பித்து கொடுத்து, பிதாவின் அன்பை வெளிப்படுத்தி காண்பித்து கொடுத்தார், வழியை காண்பித்தார், எப்படி பூமியில் வாழ வேண்டும் என்று அவன் நெறிமுறைகளை நமக்கு காண்பித்து கொடுத்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு போகும்போது உங்களுடன் சொன்ன ஒரு வார்த்தை, நீங்கள் உலகத்தின் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் என்றால் எதற்கு? வழி காட்டுவதற்கு வெளிச்சம். தெரு விளக்குகள் எதற்கு? அது வழியை காண்பிக்க முடியாது, அதை பார்த்து வழியை பார்த்து போக முடியாது. ராத்திரி நாம் எதற்காக எமர்ஜென்சி லேம்பும் டார்ச்சும் எடுத்துக்கொண்டு போகிறோம்? காரணம், நமக்கு வழி பார்க்கும்படியா, வழியை அறிந்து கொள்ளும்படியா. நீங்கள் உலகத்தின் வெளிச்சம். இவ்வுலகத்தில் இருட்டில் வாழ்கிற பரலோக சந்தோஷத்தில் கொண்டு போகும்படியா, அதை காண்பித்து கொடுக்கும்படியா சத்திய வெளிச்சமாகிய இயேசு நம்முடைய உள்ளத்தில் வந்தபோது நாமும் யாரை மாறி இருக்கிறோம்? நாமும் இந்த உலகத்தில் வெளிச்சமாய் மாற்றப்பட்டிருக்கிறோம். வழி தெரியாமல் இருளிலே அலைந்து திரிகிற அநேக ஆயிரம் கோடிக்கணக்கான மக்களுக்கு வெளிச்சமாய் மாறும்படி என்னையும் உங்களையும் தேவன் அழைத்திருக்கிறார். தேவனுடைய சாந்த குணத்தை காண்பித்து கொடுக்கும்படியா, இயேசுடைய அன்பை வெளிப்படுத்தி கொடுக்கும்படியா, அவருடைய மனதுருக்கத்தை காண்பித்து கொடுக்கும்படியா, அவருடைய பாதுகாப்பை வெளிப்படுத்தும்படியா, இயேசு இந்த ஜனத்திற்கு எதெல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாரோ, எப்படி நேசிக்கிறாரோ அதையெல்லாம் வெளிப்படுத்தி காண்பிக்க என்னையும் உங்களையும் இந்த பூமியில நிலைநிறுத்தி வைத்திருக்கிறார். மறந்து போகாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். வயல்வெளியில தண்ணீரை பார்க்கும்போது அதில் சூரியனை பார்க்க முடியும், இல்லையென்றால் சூரியனை தண்ணீரை பார்க்கும்போது உதித்திருக்கிற சூரியனை பார்க்க முடியும். இதுபோல என்னையும் உங்களையும் பார்க்கிற அனைவரும் இயேசுவை காணும்படியாக நம்முடைய வாழ்க்கை வெளிச்சம் உள்ளதாய் மாற வேண்டும். என்னை பிதா அனுப்பினர் எதற்காக? ஒரு திட்டத்தின்படி. அந்த திட்டத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அடுத்து ஒன்றை கூட கேளுங்க. இயேசு இந்த பூமியில் அனுப்பப்பட்டவராய் வந்தார். ஒன்றிலும் இயேசு வருத்தப்பட வேண்டி வரவில்லை. ஒரு காரியத்திலும் இயேசு துக்கப்படவில்லை. ஒரு காரியத்திலும் இயேசு கஷ்டப்படவில்லை. காரணம், அனுப்பினவர் அவருக்கான தேவைகள் எல்லாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஒன்று புரிந்து கொள்ளுங்க, நானும் நீங்களும் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். நானும் நீங்களும் இந்த பூமியில் அனுப்பப்பட்டவர்கள். நமக்கு தேவையானது எல்லாம் நம்முடைய பரலோகத்தின் தகப்பன் ஆயத்தப்படுத்தி வைத்துவிட்டு அனுப்பி இருக்கிறார் என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். ஆமேன். நாம் இந்த பூமியில் நிறைவேற்ற நம்மை அவர் அனுப்பி இருக்கும் போது பரலோகத்தின் தேவைகள், பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேவைகளை, இந்த பூமியின் தேவைகளுக்காக நாம் பாரப்பட தேவையில்லை, வேதனைப்பட தேவையில்லை. அவருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற போது அவர் நம்மை தேவையை சந்திப்பார். இந்த பூமியில் உங்களுடைய ஒரு நன்மையும் தடைப்பட அவர் சம்மதிக்க மாட்டார், அவர் விட்டுவிட மாட்டார். இன்றைக்கு நாம் வாசித்த வசனம் என்ன இருக்கிறது? நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். இப்ப கைகளை உயர்த்தி சொல்லுங்க. பிதாவே,
இயேசுவை பூமியில் அனுப்பினது போல என்னை இயேசு இந்த பூமியில் அனுப்பியிருக்கிறார். ஒரு முறை கூட சொல்லும், இயேசுவை அனுப்பினது போல இயேசு இந்த பூமியில் என்னை அனுப்பியிருக்கிறார். எப்படி வாழும்படியா? இயேசு வாழ்ந்தது போல வாழும்படியா? ஆமேன். ஒரு வழிகாட்டிகளாய் ஆமேன் இந்த பூமியில் வாழ ஆமேன் நம்முடைய வாழ்க்கை வாழ்ந்து நாம் வழி காண்பிக்கும்படியா, வெளிச்சத்தை காண்பிக்கும்படியா இருக்கும்போது நம்முடைய தேவைகளின் எல்லாம் தேவன் சந்திப்பார். ஆமேன். நம்ம பயப்பட தேவையில்லை, நாம் வேதனைப்பட தேவையில்லை. நமக்கு ஒரு உணர்வு வர வேண்டும், நான் அனுப்பப்பட்டவன், நான் அழைக்கப்பட்டவன், இயேசுவுக்கு பதிலாக நான் இந்த பூமியில் நிற்கிறேன் என்று அந்த வெளிப்பாடுடன் இந்த பூமியில் நாம் வாழுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாம் வளருவோம், நாம் உயர்வோம், நாம் பெருகுவோம். God bless you. God bless you. God bless you.